DPI Tamil News. பல ஆண்டுகளாக அடிப்படை வசதியின்றி இருக்கும் எங்களுக்கு அடிப்படை வசதி செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் மூங்கில் மடுவ ஊராட்சிக்கு உட்பட்ட சந்தைப்பேட்டை கிராமத்திற்கு எந்த ஒரு அடிப்படை வசதி இன்றி தவிர்த்து வருவதாகவும் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சட்ட தூண்கள் அறக்கட்டளை இயக்கம் உதவியோடு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கிராம மக்கள் தெரிவித்ததாவது, எங்களுக்கு அடிப்படை வசதிகள் சாலை வசதி எதுவுமே இல்லை, ரொம்ப பாதிக்கப்படுகிறோம். குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை, வீட்டு உபயோகிக்கப்படும் சிலிண்டர் எடுக்க முடியவில்லை, எல்லாமே எங்களுக்கு பிரச்சனையாக உள்ளது. நோயாளிகளை அழைத்து செல்ல ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத நிலை, பிரசவத்திற்கு கூட கொண்டுட்டு போக முடியாத நிலை, நாங்க கட்டில் போட்டு அவர்களை அழைத்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. 15 ஆண்டு காலமா கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட, அதே மாதிரி வட்டார வளர்ச்சி அலுவலர், இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 15 வருஷமா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் மனுக்கள் கொடுத்துட்டு தான் வரோம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்படி ஒரு கிராமம் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது 15 வருஷமா இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரில் வந்திருந்தா எங்களோட பிரச்சனை எப்பவும் முடிஞ்சிருக்கும், எப்பவும் நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம். சுதந்திரம் கிடைத்து 79 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் இன்னைக்கு வரையிலுமே எங்கள் கிராமத்துக்கு சுதந்திரம் கிடைக்காம நாங்கள் ரொம்ப அடிப்படை தேவைகள், வசதிகள், கல்வி, பொருளாதாரம் எதுவுமே இல்லாத ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு ஆம்புலன்ஸ் வரதில்ல, வயசானவங்களை கூட்டிட்டு போக முடியல, ஒரு பிரசவத்துக்கு கூட கொண்டுட்டு போக முடியறதில்ல, நாங்கள் கட்டு போட்டு தான் தூக்கிட்டு போறோம். அந்த நிலையில நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் ஊரை நேரடியாக ஆய்வு செய்யணும். எல்லா அதிகாரிகளும் எல்லாம் அரசியல்வாதிங்க நான் செய்கிறேன் நீ செய்யறன்னு எங்களுக்கு 25 வருஷமா எங்களுக்கு எதுவுமே செய்யலை. இது எல்லாமும் பார்க்கணும். மாவட்ட கலெக்டர் எங்களுக்கு நேரடியாக எங்களுக்கு ஆய்வு செஞ்சு எங்களுக்கு பண்ணணும். அப்படி இல்லைன்னா எங்களுடைய ஆவணம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நாங்கள் எங்கள் ஊரை விட்டே நாங்கள் கிளம்பிடுறோம். இப்போ ஏற்கனவே 100 வீடுகள் இருந்துச்சு, இப்போ 50 வீடு வெளியேறி போயிட்டாங்க. நாங்கள் இப்போ 50 வீடு இருக்கிறோம். நாங்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லாமே இருக்கோம். அதிகமாக வயசானவங்க குழந்தைங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதையெல்லாம் நீங்கள் நேரில் ஆய்வு செய்யணும். தயவு செஞ்சு கலெக்டருக்கு இது ஒரு எங்கள் ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம். தயவு செஞ்சு இதை நல்லா பண்ணி கொடுங்க. பாருங்க, தண்ணி வசதி இல்லை, ஒரு ரோடு வசதி இல்லை. நாங்கள் ஒரு ரேஷனுக்கு போகணுன்னா கூட எங்களுக்கு பெரிய கஷ்டம். ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தை தாட்டி போகணுன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் நாங்கள் அந்த தண்ணியை தாட்டி ரேஷனுக்கே போக முடியும். அவ்வளோ ஒரு நிலைமை. ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம். 2 நாளையில் நாங்கள் ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்து ஏதோ ஒன்று எங்களுக்கு நடவடிக்கை பண்ணி கொடுங்க. 25 ஆண்டுகளாக எந்த வசதிகளும் செய்து தரவில்லை. எங்க ஊரை மாவட்ட கலெக்டர் நேரடியாக ஆய்வு செய்து அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். ஏற்கனவே 100 வீடுகள் இருந்த நிலையில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாததால் 50 வீடுகளில் வசித்த மக்கள் வெளியேறி போய்விட்டனர். நாங்க இப்போ 50 வீடுகள் வசிக்கும் மக்கள் மட்டுமே இருக்கிறோம். எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து எங்களுக்கு உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் எங்களுடைய அரசால் வழங்கப்பட்ட ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு ஊரை விட்டு செல்கிறோம் என வேதனையுடன் தெரிவித்தனர். அதிகாரிகள் பிடிஓ, ஃபாரஸ்ட், அங்கே இருக்கிற வாத்தியருங்க, டீச்சருங்க போய் வரத்துக்கும் வழி இல்லாமல் இருக்கிறது. பொதுமக்கள் வயசு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போகிறதுக்கு வர வசதி இல்லாமல் இருக்குது. அதனால் இதை எல்லா அதிகாரியும் அவர்கள் வீடு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினச்சி முதலமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் சிறப்பாக செய்வார்கள் என்று அந்த மக்கள் சட்டத்தின் இயக்கத்து மூலிமா எங்களிடம் மனுக்கள் கொடுத்து அதை குறித்து நாங்களும் ஆய்வு செய்து அவர்களுக்கு நல்வழி கிடைக்க வேண்டும் என்று சட்டத்தின் இயக்கத்து மூலியமாக நாங்கள் அவர்களோட போராட பெற்றுத்தர ஆயத்தமாக இருக்கிறோம். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.